சுவாமி சரணையப்பா. அடுத்தபடியாக அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உத்திராடம் நட்சத்திரத்தில் கேட்ட நட்சத்திர அபிஷேகம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தாராபிஷேகத்தை செய்தால் அவர்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கும். எனவே இந்த அபிஷேகத்தை அனைத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் செய்து இதில் அபிஷேகம் செய்து அதன் முழு பயனையும் பெற்று உயுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். இப்போது பொன்மையினாலான அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அபிஷேகங்கள் கூடிய உபகரணங்களை நமக்கு வழங்கி நமக்கு உதவி செய்த நமது பூர்ணா செந்தில் நகைக்கடை உரிமையாளர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அருமையான கண்கொள்ளா காட்சியினை நாம் கண்டுகளிக்க உதவி அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே அன்பார்ந்த மெய்யன்பர்களே, எந்த ஒரு பொருளிலும் நாம் ஈடுபாடு இருப்பது அதன் வெளிப்பாடுகளை காண்பதுதான் தெரியும். பகவான் ஐயப்பனுடைய ஆலயத்தில் நாமெல்லாம் கூடியிருப்பது ஒரு மாபெரும் பாக்கியம். நமக்கு வேண்டு வராமல்லாம் அழைக்கின்ற அந்த ஐயப்பன் நமக்கெல்லாம் கேட்டதையும் கேட்காதையும் எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி உடையவர். அதிகமாக ஐயப்பன் சிவகாரத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களையும் மாளிகை பொருள்களையும் ஐயப்ப மெய்யன்பர்களையும் வருக வருக என்பதை வரவேற்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகின்றோம். சுவாமியே சரணமையப்பா. இந்த ஆலயம் உங்களுக்காக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தால்தான் இந்த ஆலயம் மென்மேலும் அனுபவம் வளம்பெறும் என்பதை சொல்லிக்கொண்டு சுவாமியே சரணமையப்பா, பகவானே சரணமையப்பா, பரம்பொருளே சரணமையப்பா, பூதநாயகா சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. நமது அபராதங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் பகவானே சரணமையப்பா. கலியுக வரதா சரணமையப்பா, கண்டேவா சரணமையப்பா, அப்பா மாதா சரணமையப்பா, அந்தரவிந்தே சரணமையப்பா, சத்தியமான உணவதற்கு படிகளே சரணமையப்பா. ஓம் சுவாமியே ஜோதி சொல்வரே குருசாமி சொல்லும் போது திருப்பி ஆர்வம் பாண்டிச்சானே சந்தேகம் அதுக்காக சுவாமி சரணம், சுவாமி சரணம். அடுத்தபடியாக சங்கு தீர்த்தத்தால் அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. சங்காபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. சுவாமி சரணம், சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. அடுத்தபடியாக சங்கு தீர்த்தமானது அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. சுவாமி சரணம், சுவாமி சரணம். இது அபிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அபிஷேகத்திற்கு உகந்தவர்கள். இந்த அபிஷேகம் செய்வதை நலம். இந்த சங்கு ஜலமானது அபிஷேகம் செய்யப்படும் போது அபிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அடியேனுக்கும் அந்த பாக்கியம் உண்டு. நானும் அபிட நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான். எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தமைக்காக ஐயனுக்கு நன்றி தெரிவித்து இந்த கண்கொள்ளா காட்சியினை அனைத்து பக்தர்களுடைய பெருமக்களுக்கும் இந்த தமிழகத்தில் கண்டுகளிக்க வாய்ப்பு கொடுத்த ஐயனுக்கு நன்றி கூறி இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். இந்த சங்கானது கடலோட அருகிலே கிடைக்கக்கூடிய இந்த சங்கானது வடமொழி சங்கு என்று பெயர் பெற்றது. தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கானது வடமொழி சங்கினால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னபடி இந்த உபகரணங்களை உதவிய ஸ்ரீ பூர்ண செந்தில் நகைக்கடை உரிமையாளர்களுக்கு நமது கோவிலின் சார்பில் நன்றியை சொல்கிறோம். சங்காபிஷேகம் மகாராணி பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பலனை கொண்டது சங்காபிஷேகம். இந்த சங்காபிஷேகம் நாம் கண்டு வருகிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே
சரணமையப்பா ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்போ சுவாமி ஐயப்ப சரணம் ஐயப்போ பகவானே ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சரணமையப்பா. அடுத்தபடியாக சதயம் அதற்குரிய உபகரணங்களால் அபிஷேகமானது ரிஷப வாகனத்தினால் எடுத்து வந்து இந்த அபிஷேகம் செய்கின்றோம். இது இந்த உபகரணத்தால் செய்வதே மிகவும் விசேஷம். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்தால் முழு பயனும் அவர்களுக்கு கிடைக்கும். மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த அபிஷேகத்தை காண்பது மிகவும் நலம் பயக்கும். எனவே பக்தர்களை பெருமக்கள் அனைவரும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்குமாறு ரிஷபத்தையார் தற்பொழுது தண்ணீரில் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான பலன் குளிர்ச்சி, நோய் நிவாரணம், நமது சகல நோய்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆகிய அற்புதமான பன்னீர் அபிஷேகம் தூய பன்னீரினால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காண கண்கோடி வேண்டும் ஐயனே, உனக்கு காண கண்கோடி வேண்டும். எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை. தற்பொழுது இந்த 27 அபிஷேகம் நட்சத்திரத்தினுடைய 27 சிறப்பு அபிஷேகங்களையும் அருகிலிருந்து கலந்து கொண்டு இருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இப்போது பன்னீரால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரணாபிஷேகமானது செல்லு விருத்தியை தரக்கூடியது என்று சொன்னேன். ஆகவே இயற்கையிலே மனம் தரக்கூடிய சந்தன அபிஷேகமானது ரொம்ப அபூர்வமானது. இந்த சந்தன அபிஷேகத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சந்தன அபிஷேகத்திலே தாமரை பூவினால் அலங்காரம் செய்யப்பட்டு ஆகிய அற்புதமாக விளைகிறார் நம்முடைய பாடசாத்தா. சுவாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. குழந்தை செல்வங்கள் மழலை மொழியில் பேசும்போது நாம் எப்படி இன்பம் அடைவோமோ அது மாதிரி பகவானுக்கு நாம் அலங்காரம் செய்து கொண்டு போவதற்கு நமக்கு பரிபூர்ண ஒரு திருப்தி ஏற்பட்டு பகவானுடைய பாதார பின்னங்களை நாம் சரணடைவது ஏற்கை என்றோ இது வேறுபட கருத்தைகளே கிடையாது. ஆகவே ஐயன் ஐயப்பனை நாம் அலங்காரம் செய்து பார்க்கையில் அவன் சகல தரிசனமும் காட்டுகின்ற ஒரு கீதாம்பரதாரியாக அருள்மலை பொழிகின்ற ஐயப்பனாக நாம் காட்சி தருகிறார். சுவாமியே சரணமையப்பா, பகவானே சரணமையப்பா, அலங்கார பிரியனே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. தற்போது சந்தன அபிஷேகமானது முடிந்து ஜீவாவதனை முடிந்து அடுத்தபடியாக பூராண நட்சத்திரத்துக்கு உகந்த மீண்டும் இடையிலான அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. வில்வ அபிஷேகம் மிகவும் சிவனுக்கு உகந்த அபிஷேகம். சிவனை பாலகனாகிய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வெள்வெளியானது நமது உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது. எந்த இருதய நோய்கள் இருந்தாலும் இந்த வெள்வெளியானது சரி செய்து உள்ளது என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. அதனால் இந்த வெள்வ விதையை வைத்து நாம் அபிஷேகம் செய்யும் போது அதற்குண்டான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே வில்வெளியானது சிவனுக்கு மட்டுமன்றி நம்ம சிவபாலனாகிய சிவனின் மைந்தனாகிய ஐயப்பனுக்கும் அது இஷ்டமான ஒரு அபிஷேகம். எனவே இந்த அரிய அபிஷேகத்தினை இங்கு கூடியிருக்கும் 10 கோடி பெருமக்கள் அனைவரும் அதை கண்காணித்து அதன் முழு பயனையும் பெற்று உயர்வடை வேண்டுமாய் தருணத்தில் கேட்டுக்கொண்டு அபிஷேக நிகழ்ச்சியினை தொடர்ந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சாமியே சரணமையப்பா. ஐயன் ஐயப்பனுடைய அந்த சரித்திரத்தை பார்த்தால் ஐயன் ஐயப்பன் குருவுக்கு மிகவும் மரியாதை கொடுத்திருக்கிறார். அவர் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த குரு வணக்கத்திற்கு கொஞ்சம் கூட சளைத்தவர்கள். இந்த ஐயனுடைய ஆலயம் சபரிமலையில் அமைந்த போது அதை பரசுராமர் அவரை அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பரசுராமர், விஸ்வாமுத்திரர், அவருடைய குரு இந்த 3 பேருமே அந்த இடத்தில் இருக்கின்றார். பந்தராஜரும் இருக்கின்றார். அப்பொழுது ஐயன் அந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அந்த மாவட்டமான அந்த
குருநாதரை தான் தேர்ந்தெடுத்தார். இந்த எந்த ஆன்மீக ஒரு இயல்புக்கும் குரு கிடையாது. ஆனால் ஐயப்பனுடைய யாத்திரைக்கு குருநாதர் என்று ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த குருவருடைய பெருமையும் குருவர்களும் திருவர்களும் மாதா பிதா குரு என்று சொல்வார்கள். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கை ஓம் சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்களே, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நமது பாலசாக்கா திருக்கோயிலிருந்து ஐயப்பாத ஐயப்பா சாதன மக்கியவழி சார்பாக சபரிமலை யாத்திரை செல்வதற்கின்றோம். யாரேனும் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள ஐயப்பமார்கள் இருந்தால் உடனடியாக குருசாமியாக என்னிடம் பேர் கொடுத்து கலந்து கொள்ள முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஜீவநகர் 1ஆம் வீதியில் அமைந்துள்ள பாலசாஸ்திர திருக்கோயில் மண்டலாபிஷேகமானது சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் முதல் நிகழ்ச்சியான அபிஷேக ஆராதனையில் தற்போது பால் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பால் அபிஷேகமானது ஆயிரம் நட்சத்திரத்திற்கு உகந்தது. இந்த பால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தி அடையும் என்பது பலனாக கூறப்பட்டுள்ளது. எனவே 10 கோடி பெருமக்கள் இந்த பால் அபிஷேகத்தை கண்டு கழித்தால் அவர்களது ஆயுளானது சிறப்புடன் அமையும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. எனவே 10 கோடி பெருமக்கள் அனைவரும் உடனடியாக ஐயன் ஆலயம் நோக்கி விரைந்து வந்து இந்த கைகொள்ளா காட்சியினை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவாகிய பகவான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆராதனையால் நமது வீட்டில் அன்னதானம் என்பதை இருக்காமல் போய்விடும். அங்கே தத்துவமான 18 படிகளை கொண்டு யோக நிஷ்டையை அவர் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி 18 படிகள் ஏறுவதற்கு முன்னால் அந்த கோயிலின் மேற்பகுதியில் தத்துவமசி என்ற ஒரு வாசகம் எழுதியிருக்கும். அதற்கு வேறொன்றும் இல்லை பொருள். இந்த 18 படிகளை கடந்து வந்தால் நீ எதுவாக ஆக நினைக்கின்றாயோ அதுவாக ஆக்கப்படுவாய் என்பதுதான் அது பொருள். ஆகவே மையன்பர்களே, பக்தி சிரத்தையுடன் ஐயப்பனை தொழுது வழிபட்டால் நாம் கேட்கும் செல்வங்களெல்லாம் கொடுப்பார், கேட்காத செல்வங்களை கொடுப்பார். நல்ல முறையில் நம்மை எல்லாம் வாழ வைக்கும் அன்பு தெய்வம். ஜாதி மத ஏழை பழங்கால நிலைவாடினாலும் சமதர்ம கலந்துவ கல்யாணத்தில் குடிக்கொண்டிருக்கும் அதிகார சுதனின் மகனவர். ஆகவே பந்தள ராஜையின் புதல்வர், பம்பையின் சிறு. ஆகவே அவர் உபரிக்கால் பிடித்தவர், மூழ்கை அடிப்பவர், எங்கும் நிறைந்தவர், ஏகாந்த வாத்தியவர், பொன்னாமல வாத்தி, ஜோதி சொல்வர். ஐயனின் அருள் பெறுக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சத்குருநாதரே, சமஸ்தபராக ரட்சகரே. ஜீவநகர் 1ஆம் வீதியில் அமைந்துள்ள பாலசாஸ்திரா திருக்கோயிலில் தற்போது அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக மகம் நட்சத்திரத்திற்கு ஏற்ற பயிரான அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. எனவே 10 கோடி பெருமக்கள் யாரெல்லாம் குழந்தை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஐயனிடம் இந்த பயிர் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது குழந்தை பார்க்க வேண்டி பிரார்த்தனை விரைந்து வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பாத ஐயப்பா சிவாசாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக இப்பகுதி வாழும் பொதுமக்களிடம் நான் செயலாளர் பொருளாளராக ஏற்று நன்கொடை வசூலித்த போது இன்முகம் காட்சியங்களை வரவேற்று ஐயனின் ஆலயத்திற்கு அதிகமாக முன்னுரை செய்த அத்தனை ஆன்மீக இயக்கங்களுக்கும் 10 கோடி பெருமக்களுக்கும் எங்கள் நெஞ்சான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த ஆலயம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து ஆலயத்திற்கு வந்து ஐயனின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். தற்போது தைராள அபிஷேகமானது சுவாமியே சத்குருநாதரே, ஓம் சுவாமியே சத்குருநாதரே, அரசே ஆரியங்கா வையாவே, மகனே தர்ம சமஸ்தாவே, வாசலே சுவாமியே. அடுத்தபடியாக மூலம் நட்சத்திரம்
சரணமையப்பா 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 சரணமையப்பா